ஹாய் கிஷோர், ஹாய் பிரசாத் ப்ரோ. 2 days Hello. அப்புறம் மீட் பண்றோம். ஆக்சுவலி ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் சும்மா அதை மட்டும் ப்ரஷ் அப் பண்ணிடலாம். யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு யார் வின் பண்ணா ஓகே, எனக்கு ஆர்சிபி வின் பண்ணா பாவம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி வந்து லாஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விராட் கோலி வந்து வேர்ல்ட் கப் போறாரு. அவருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு பிராக்டிஸ் செஷன்ஸா இருக்கும். ஸோ அவரு கொஞ்சம் நல்லா ஆடணும். அண்ட் ஆல்சோ சிராஜ் வந்து கொஞ்சம் நல்லா போடணும். ஏன்னா அவர் நேம் ஸ்குவாட்ல இருக்கு. ஸோ விராட் கோலி, சிராஜ் நல்லா என்ன ஆடுறாங்க. ஆல்சோ சுப்மன் கில் ரிசர்வ்ஸ்ல இருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா ஆடணும். ஸோ இந்த மாதிரி இனிமே எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா வந்து இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் நல்லா பண்ணணும், யாருக்கெல்லாம் ஃபார்முக்கு வரணும், அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்போ இந்த 2 டீமுமே வந்து குவாலிஃபைஸ் போறது கிடையாது. லைக் இப்போ எலிமினேட்டர்ஸ் போறது கிடையாது. ஸோ ஆன் தட் நோட் எனக்கு விராட் கோலி பிடிக்கும். ஸோ விராட் கோலி நல்லா ஆடணும். அண்ட் ஆல்சோ வில் ஜாக்ஸ் போன மேட்ச் காட்டுன்னு காட்டினாரு. ஸோ இந்த மேட்சும் வந்து ஐ திங்க் ஹோம்ல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபில, சின்னசாமியில. ஆமா, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ரன் ஃபீஸ்டா இருக்கும். அண்ட் டாஸ் ஆல்சோ வில் பிளே க்ரூஷியல் ஃபேக்டர். ஏன்னா டியூ ஃபேக்டர்ஸ்னால. ஸோ யாரு டாஸ் வின் பண்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, செகண்ட் பேட்டிங் ஆடினா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் ஆர்சிபி வந்து 198 ரன்ஸ் ஏதோ அடிச்சிருப்பாங்க. அதை விராட் கோலி ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாரு. திருப்பி சுப்மன் கில் வந்து அவர் ஒரு செஞ்சுரி போட்டு சேஸ் பண்ணி ஹி வில் நாக் அவுட் ஆர்சிபி. ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் கிங்கும் ஆடுறாரு, பிரின்ஸும் ஆடுறாரு இன்னைக்கு ரெண்டு டீம்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் அட் திஸ் கான்டெக்ட் ஆஃப் த ஐபிஎல். ஸோ ஐம் கோயிங் ஃபார் அன் ஆர்சிபி வின். பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி அப்போ இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஜிடியை நாக் அவுட் பண்ணிடுவாங்க போல. இன்னைக்கு தோத்துட்டா ஜிடியும் அந்த லிஸ்ட்ல போயிடுவாங்க. எம்ஐ, ஆர்சிபி அண்ட் இன்னொன்னு நீங்க சொல்றப்ப தோணுச்சு ஜடேஜாவும் தூவேவும் கூட சீக்கிரம் கிளம்பிடுவாங்களோ ஒரு வேளை வேர்ல்டு கப்புக்கு. அதெல்லாம் இல்ல, அந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு ப்ரோ. எனக்கு சிஎஸ்கே மேட்ச் முன்னாடி கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். கேட்டா இவனுங்கலாம் தற்குறின்னு வானுங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு அந்த எஸ்ஆர்எச் மேட்ச் முன்னாடி ஒரு ஃபீல் இருந்தது, ஜெயிப்போம். இப்ப தரம்ஷாலாவுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் இருக்கு சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு. ஏன்னா தீக்ஷனா அண்ட் பத்திரானா வந்து போட்டிருந்தாங்க இது நாட் சோ ஃபார் அவே ஃப்ரம் தரம்ஷாலா அது. அண்ட் ஆல்சோ தீபக் சார் ஆடல. கண்டிப்பா அவர் இருக்கிற அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன்னா அவராலேயே நம்மளுக்கு ஒரு 2 மேட்ச் வந்து சரியா போல அப்படின்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். நாளைக்கு துஷார் ஆடுறாரான்னு தெரியல, பட் அவர்லாம் வந்தாருன்னா வந்து நல்லா இருக்கும். நாளைக்கு ஏன் நல்லா ஃபீல் ஆகுதுன்னா நாளைக்கு 3:30 மணி கேம்னால டியூ ஃபேக்டர் வராது. கிஷோர் வந்து இந்த மேட்சை பேசிட்டு நம்ம அப்படியே உள்ள போயிட்டோம். ஆர்சிபி ஜிடி மேட்ச் நீங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. கிஷோர் முடிச்சதை கண்டினியூ. ஆர்சிபி ஜிடி மேட்ச் அதான் விக்கி சொன்ன மாதிரி தான். சப்போஸ் ஜிடி தோத்துட்டாங்கன்னா ரேஸ் அவுட் வெளியே போயிடுவாங்க. குஜராத் ஜெயிக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. நேற்று மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் மழை பெஞ்சா முதல்ல மேட்சே ஸ்டார்ட் பண்றது லேட் ஆகும். நேற்று இந்த டைம் செம மழை பெஞ்சாங்க. இப்பயும் மழை பெஞ்சதுன்னா மேட்சும் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி போகணும்னே தெரியாது. பிச் கண்டிஷன் எல்லாமே மாறிடும். டியூ வருமா வராதா, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். அந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப சொன்ன பிறகு மேபி அந்த மாதிரி பெரிய ஸ்கோர் போனா திருப்பி அவங்க அடிச்சிருவாங்களோ. அதுவும் ஹண்ட்ல தான் இருப்பாங்க. தொடர்ந்து 2-3 தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் குஜராத். ஆனா ஹண்ட்ல இருக்கனால இன்னைக்கு வின் பண்ணனா பார்ப்பாங்க. நான் ஆல்ரெடி குவாலிஃபைல வர வச்சிருக்கேன் குஜராத். ஆனா நான் குஜராத் வின் பண்ணோம்னா போவேன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ நாளைக்கு என்ன சொல்றேன்னா அந்த டாஸ், நான் சிஎஸ்கே வர்சஸ் இந்த மாதிரி டாஸ் சொல்லியிருந்தேன். டாஸ் ஆல்சோ வில் நாட் பிளே க்ரூஷியல் ரோல். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ வந்து டியூ ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 40 ஓவர்ஸ் வந்து பிச் அப்படியே தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பால் ஏன்னா ஸ்டீஃபன் பிளமிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, நாங்க ஸ்பின்னர்ஸ் ஏன் சரியா போட முடியலன்னா we are all bowling second, நம்ம வந்து சோப் பால்ல போடுற மாதிரி இருக்கு, ஸ்பின் கிரிப் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து இட் இஸ் a good opportunity for a bowling lineup to bowl without any due. அந்த சீம் அப் வச்சு நல்லா பவுலிங் போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர்லாம் ஆட வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நாளைக்கு நிறைய சேஞ்சஸ் நான் ஆன்டிசிபேட் பண்றேன். பத்திரானா உள்ள வருவாரு. ஸோ பத்திரானா வந்தா யார் வெளில போவாங்கன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ கிளீசன் ஆடுவாங்களா இல்லைன்னா தீக்ஷனா ஆடுவாங்களா? ஸோ இவ்வளவு நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் ஹைலி இம்ப்ரெஸ்ட் டு see கிளீசன். சூப்பரா போட்டாரு. கிஷோர் சொன்ன மாதிரி அப்படியே உள்ள வந்து அப்படியே போட்டாரு. பேர்ஸ் எல்லாம் வெளில ஆடுறாரு, பால் உள்ள வருது, உள்ள ஆடுறாரு, பால் வெளில போறது. So I think tomorrow ideally I feel Ruturaj Gaikwad will win the toss, opt to bowl first, and CSK is going to chase it down very well. அண்ட் நான் வந்து அதான் நீங்க சொன்னீங்க பத்திரானா வந்தா யார் வெளியே போகணும்னு. ஃபிஸ் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு. ஸோ பத்திரானா ஸ்ட்ரைட்டாவே இருந்தான். எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் தீக்ஷனாவை ஆடுவாங்க நாளைக்கு அப்படின்னு தோணுது.
ஒரு ஸ்பின்னர் இது அப்படி இல்ல ரச்சின் ரவீந்திராவும் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். மொயின் அலி அண்ட் ஃபிஸ்ஸுக்கு பதில் இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்கன்னு தோணுது. ரச்சின் ரவீந்திரா, தீக்ஷனா, கிளீசன் அண்ட் பத்திரானா இந்த 4 பேர் ஆடுவாங்கன்னு ஒரு கட் ஃபீல். பாப்போம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்க ஸ்பின்னர் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம எல்லா மேட்சும் சொல்லிட்டு இருக்கோம். அது என்னன்னா டாஸ் வந்து ஒரு ரோல் இருக்கு. சப்போஸ் டியூ வந்துருச்சுன்னா நம்ம 2 ஸ்பின்னரோட போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலதான் தீக்ஷனா ஆட வைக்க மாட்டாங்களோன்னு ஒரு தாட் எனக்கு. அண்ட் மொயின் அலிக்கு ஏன் போறாங்கன்னா ஒரு பவுலரும் அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு ஃப்ளோட்டர் பேட்ஸ்மேனு சப்போஸ் வந்து விக்கெட்ஸ் விழுந்தது ஒரு குயிக் ஃபயர் 30 வேணும் அப்படின்னா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கணும் பேட்டிங்லங்கிறதுக்காக தான் மொயின் அலியை வச்சிருக்க மாதிரியே தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கு டே கேமு ஆஃப்டர்நூன் விளையாட போறாங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு கட் ஃபீல் இருக்கு, ஒரு சேசிங் தான் பார்க்க போகுது சிஎஸ்கே நாளைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் மேபி நமக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி செகண்ட் ஹாஃப்ல பவுலிங் பண்ணாலும் சரி டியூ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜடேஜா ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுவார் நாளைக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இருக்காது. ஆஃப்டர்நூன் ஸ்கைல நல்லாவே போடுவாரு. நல்லா கொஞ்சம் நீங்க பேசிட்டு இருக்க அவங்க வந்து என்ன போடுறான்னு ஃபுல்லா படி. இவருக்கு ஜடேஜாக்கு நல்ல சூட் ஆகும் நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜடேஜாக்கு சூட் ஆகும். அண்ட் ஆல்சோ ருத்ராஜுக்கு மார்டின் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டேரில் மிச்சல் கொஞ்சம் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். 1 டவுன் வந்து பொழப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அண்ட் ஆஃப் டே ஃபார் ருத்துராஜ், ஐ டோன்ட் நோ. ஆனா இது தோணுது தெரியல. பட் நாளைக்கு டேரில் மிச்சல் காட்டுவாருன்னு நினைக்கிறேன். கிஷோர் அதே மாதிரிதான் கரெக்ட். அந்த அவர் விக்கி பிக் பண்ண 4 overs ரொம்ப நல்ல பிக்கு. ஓப்பனா சொன்னா டேரில் மிச்சலையும் டிராப் பண்றது பெட்டர் தான். மோயினையும் டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திராவையும் கிளீசன் அப்புறம் பத்திரனா தீக்ஷனா நல்ல பிக். அது அப்படி போனா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்னை இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஆஷுதோஷ் அண்ட் சஷாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணா மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நல்ல பேட்ல பட்டுனே இருக்கு. இவங்க வந்து பேஸ்டோலாம் எடுத்துருவாங்க, அவங்க பிரச்சனை பேஸ்டோ எடுத்துருவாங்க. சப்போஸ் தவானோட எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க பெரிய கைங்களெல்லாம் புடிச்சு போட்டுருவாங்க. இந்த ஆவரேஜா ஆடிட்டு இருக்கவங்க இப்ப பெர்ஃபார்ம் பண்றவங்க மட்டும் தான் அவங்களால நிறுத்தவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிதேஷ் சர்மா அந்த மாதிரி லோவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஆடிடுவாங்க. அவங்களுக்கு லைனை பிடிக்கணும். அவங்க லைனை பிடிச்சி போட்டாங்கன்னா போதும். அதுல சாம்கரன் ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சுட்டி கோலண்டை அப்படிலாம் பேசியிருக்காங்க. அந்த அவரையும் கொஞ்சம் பார்த்து விளையாட வேண்டியதா இருக்கும். ரபடா மெயின் ரோல் பிளே பண்ணுவாரு. ஏன்னா போன மேட்சே அவரை பவர் பிளே எல்லாம் உள்ள விட்டாங்க. நாளைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சப்போஸ் போலிங் போடுறாங்கன்னா பிச்சு சூப்பரா இருக்கும், நல்ல ஸ்விங் ஆகும். அது நீங்க சொன்ன மாதிரி ருத்ராஜ் கொஞ்சம் தப்பான ஷாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவாரு. அதெல்லாம் அட்டாக் பண்றதுக்காக ரச்சனை இறக்குனா நல்லா தான் இருக்கும். பட் இவங்க அந்த ஃப்ளோல தான் போவாங்க. இல்ல நாங்க ரானேக்கே போறோம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் மிச்சலையாச்சும் டிராப் பண்ணும், இல்ல மோயினரியாச்சும் டிராப் பண்ணும். யாராச்சும் ஒருத்தர் டிராப் பண்ணி டீம் காம்பினேஷன் மாட்டி அவர் இல்ல மாட்டினாதான் ஒர்க் ஆகும். மாட்டாம போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 1 பாலுக்கு 6, 1 பாலுக்கு 4, இல்ல 1 பாலுக்கு 5 அடிக்கணும். இல்ல ஒரு நிமிஷம் அவங்க வரேன்னு தான் போட்டிருக்காங்க, தூரமா இல்ல தர்மசாலா. எது குழப்பின்னு இருக்க? ஹலோ கண்டிப்பா. அப்படி சப்போஸ் இந்த டீம் லைனை பார்க்காம அதே போல போயிட்டாங்கன்னா ரொம்ப டஃப்பான மேட்சா போயிடும். செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம பிடிக்கணும்னா 1 பாலுக்கு 4 அடிக்கணும், 3 அடிக்கணும். அதை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சேஸ் பண்ணோம்னா 1 பாலுக்கு 6 அடிக்கணும், தோனி அடிக்கிற மாதிரியோ இல்ல ஜடேஜா அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கஷ்டமான நிலைமையா வந்துடும். கன்ஃபார்ம் டீம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பேட்டர்ன் ஃபாலோ பண்றது ஓகே தான். பட் டூ ஆர் டை வரப்போ வர வழி இல்ல. ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரம்ப் கார்டு நான் ரச்சின் ரவீந்திரா தான் சொல்வேன். திடீர்னு தூக்கி உள்ள போட்டா அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, சாம்கரன் லெஃப்ட் ஆர்ம் புடிச்சு கொடுத்துருவாரு, அவுட் பண்றோம்னு நினைப்பாங்க. அவர் இவ்வளவு நாள் வெயிட்ல இருந்தனால அந்த பால்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. சாம்கரன் வரியா போடு, நீ 130 போட போற, உனக்கு அந்த பால் லென்த்தும் பிடிக்க தெரியாது, குத்த போற நான் தூக்கி மிட் விக்கெட்ல அடிக்க போறேன், அந்த மாதிரி கேம் ஆடுவாரு. அதனால வெயிட் தான் பண்ணி பார்க்கணும் எப்படி டீமை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட 11 எப்படி இருக்கும் சொல்லி. அண்ட் ஆல்சோ என்ன பண்றேன்னா அஜிங்க ரஹானே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு பவுலர்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி மேபி கொஞ்சம் லூசா ஆடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா, சரி நம்ம ஜெயிக்கிறோம், பட் என்ன பண்றாங்கன்னா 4 ஓவருக்கு 30, 29 தான் அடிக்கிறானுங்க. அப்புறம் அந்த 2 ஓவர் கேபிட்டலைஸ் பண்ண பாக்குறானுங்க. அந்த டெம்ப்ளேட் தான் நான் கொஞ்சம் மாத்தி ஆடலான்னு நான் ஃபீல் பண்றேன்.
பட் சம்டைம்ஸ் கிளிக் ஆகுது. அப்போ சொல்லுவாங்க பரவாயில்ல நல்ல டெம்ப்ளேட்னு. பட் சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. பட் எனக்கு இப்போ அந்த 4 கேம் ஆல்மோஸ்ட் வின் பண்ணோம். நாளைக்கு ஒரு க்ரூஷுவல் கேம், பேக் டு பேக் கிளாஸஸ் அந்த மாதிரி போகும்போது நாளைக்கு வந்து ஐ திங்க் கண்டிப்பா ஒரு ட்ரம்ப் கார்டு பிளே பண்ணணும். அண்ட் ஆல்சோ பவுண்டரிஸ்லாம் கொஞ்சம் டீசென்டான பவுண்டரிஸ் தான் நான் பார்த்தேன். 64 meters to 68 meters, ரைட்ல வந்து 64 meters பவுண்டரிஸ், சைட்ல எல்லாம் ஸ்கொயர்ல எல்லாம் வந்து 68 meters பவுண்டரிஸ். ஸோ கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஆல்சோ நம்ம எலிவேஷன் விளையாடிட்டு இருக்கோம், விண்ட் எந்த பக்கத்துல போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு மேட்டர் என்னன்னா, தீபக் சஹார் இஸ் ரூல்ட் அவுட். ஸோ தீபக் சஹாருக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணுவா? ஷர்துல் டாக்கூரே போறாங்களா, இல்லையா சிமர்ஜித் சிங் போடுறாங்களா, இல்லாட்டி முகேஷ் சௌத்ரி போடுறாங்களா, இல்லாட்டி அவன் இல்லாம ஒரு ஸ்பின்னர் தூக்கி போடுறாங்களா? ஸ்பின்னர் போட மாட்டாங்க, இவனுக்கு 2 பேர்ல தான் எவனா ஆடுவாங்க. இல்லாட்டி துவான் பிரபு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர். ஸோ ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர் நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டுவான் பிரபாவே போட்டிருந்தாரு, த ஹார்ட் ஒர்க்கிங் மேன் இந்த ஸ்குவாட் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாரு அவரு இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, சோ அவர் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ஏன்னா சிஎஸ்கே வந்து இப்போ அந்த பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டா, அந்த பிராக்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணானா அந்த பிளேயரை வந்து கண்டிப்பா பேக் பண்ணுவாங்க. சோ தீபக் சஹாரை யாரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு பாக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம தலைவர் நாளைக்கு டாஸ் ஜெயிச்சாருன்னா நம்ம தான். ஆக்சுவலி கிஷோர் நான் சொன்ன ஃபாரின் ஸ்லாட்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு. நான் அதுல மிச்சல் விடல, ஆனா நான் மொயின் அலியை தான் விட்டுட்டேன். மிச்சலை விட மாட்டாங்க இவங்க, ஏன்னா அவரு கான்ஸ்டன்டா வச்சுட்டே இருக்காங்க. மொயின் அலி தான் போயிட்டு வராருங்கிறதால இவங்க மொயின் அலியை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸும் பண்ணல. அவர் ஒரு பவுலிங் ஆப்ஷனாவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கீழே இறக்கி விடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டாப் ஆர்டர்ல இறக்கினாவது நல்லா இருக்கும். நான் எந்த நாள் சொன்னேன்னா ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், தீக்ஷ்ணா அண்ட் பத்திரனா தான் சொன்னேன். ஏன்னா சிக்ஸுக்கு பதில் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரோட டே கேம்ல 2 ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்களான்னு கொஞ்சம் டவுட் இருக்கு. 8 ஓவர்ல போவாங்களா, லாஸ்ட்ல யார் போடுவாங்க? முஸ்டாபிசர் லாஸ்ட்ல போடுறாருல, அது கண்டிப்பா கிளீசன் தேவை. அதனால தான் நான் மிச்சல் இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆமா, அப்போ என்னன்னா மிச்சல் அப்போ ஆமா ஆக்சுவலி நான் மிச்சரை விட்டுட்டு முன்னாடி கிளீசன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ கிஷோர் அந்த பாயிண்ட் பண்ணி பண்ணவும் எனக்கு இவங்க விட மாட்டாங்களே மிச்சல்னு தோணுது. 3 பவுலர் பவுலிங் ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்க. தீக்ஷனா தான் இருக்க மாட்டாரு. இல்லனா நீ சொன்ன மாதிரி சாரி இல்ல நீ சொன்ன மாதிரி இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து ஹங்கரேக்கரை யூஸ் பண்ணுவாங்க. அவரும் வந்து ஸ்ட்ரிங் ஆக்ஷன், அவரால் பவர் பிளேல போட முடியாது, டெட் ஓவர்ஸ் தான் போடுவாரு. சப்போஸ் நீ சொன்ன கணக்குல மிச்சல் வேணும்னா டீசனை உட்கார வச்சுட்டு ஹங்கரேக்கரை போட்டு டெட் ஓவர்ஸை போட வைப்பாங்க. அப்படிதான் ட்ரை பண்ணும். ஏன்னா அவருக்கும் ஃபர்ஸ்ட் இல்ல நாளைக்கு குழ நிறைய காம்பினேஷன் சேஞ்ச் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. ஷர்துல் தாக்கரை யோசிப்பாங்க வைக்கலாமா வேணாமான்னு. ஆல்ரெடி ஒரு ஃபாரின் பவுலர் ஸ்லாட் ஓபன் ஆயிடுச்சு, அங்க வரணும். இப்போ ஆக்சுவலி பத்திரானா தீக்ஷ்ணா அவைலபிளா இல்லையான்னு 100% தெரியல. ஆனா அவங்க போட்டிருக்க போஸ்ட் வச்சு நம்ம சொல்றோம் அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி. ஃபிட்டாவும் தெரியுறாங்க பாக்க. அதனால 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா ஆட சான்ஸ் இருக்கு. அது ஒரு சேஞ்ச். தீபக் சஹாருக்கு பதில் சேஞ்ச், ஷர்துல் தாக்கூர் ஸ்லாட் சேஞ்ச். ரஹானேவை திருப்பி ஆட போறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வருது. நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு வந்து டியூ கீரான்னு சொல்லி ஏமாத்த முடியாது. டியூ எல்லாம் நாளைக்கு கண்டிப்பா கிடையாது. இவனை ஷர்துல் தாக்கூர் ஆடுறதுக்கு ஒரு ஸ்பின்னருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பிரசாந்த் சோலங்கி எல்லாம் சும்மா பாவம் உட்காந்துருக்காரு, அவருக்கு எல்லாம் ஒரு சான்ஸ். நிஷாந்த் செந்து எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்றேன். மஸ்ட் வின் கேம்ல ஒரு ஃப்ரெஷர் தூக்கிட்டு வந்து போட்டு ஒரு டஃப்பான ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. ப்ரூவன் கேண்டிடேட்டுக்கு தான் போவாங்க. அதுக்கு மொயின் அலி இருப்பாரு. அப்ப ஆர் மேபி விக்கி ஃபார் தீபக் சஹார் போயிட்டு துஷார் தேஷ்பாண்டே உள்ள வந்துருவாரு ஃபிட்டா இருந்தா. ஓகே, அது ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் ஷர்துல் தாக்கூர் போனா ஷர்துல் தாக்கூருக்கு மேபி ராஜ்வர்தன் வருவாரு லைக் டு லைக். ஏன்னா இவரும் பவர் பிளே தான் போடுவாரு. பவர் பிளேல போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணா முகேஷ் சௌத்ரிக்கே சான்ஸ் கொடுப்பாங்க. அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அன்னைக்கு அபிஷேக் ஒரு ஓவர்ல 25 ரன் அடிச்சாருங்கிறதுக்காக அவரை ரைட் ஆஃப் பண்றாங்க. அவரு அதுக்கு முன்னாடி சீசன் நம்ம நல்லா பண்ணாத சீசன் 2022 அதுல அவர் மட்டும் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் லெஃப்ட் ஆர்மர் வேற. எனக்கு என்ன அடிக்குதுன்னா, நாளைக்கு முஸ்தபிசருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட். லெஃப்ட் ஆர்மர் பவர் பிளேலயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. மேபி தெரியல. ஏன்னா நான் இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா நான் ராஜ்வர்தன் தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ் சௌத்ரி ஆனா நல்ல விஷயம் தான். அண்ட் ஆல்சோ பவர் பிளேல போடுறதுக்கு துஷார் தேஷ்பாண்டே அண்ட் கிளீசன் போட்டா கிளீசன் போட்டுருவாங்க. ஸோ துஷார் தேஷ்பாண்டே கிளீசன்
போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் மேபி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து ஹங்கரேக்கர் போடுவாரு. அப்புறம் 6th ஓவர்ல ஜடேஜா வந்துருவாரு. மேபி அங்கிருந்து they will take it over. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மை பவுலிங் வில் பி பத்திரானா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஃபார் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் கிளீசன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து ராஜ்வர்தன் அங்கரேக்கர், ராஜ்வர்தன் அங்கரேக்கர். அதுக்கப்புறம் இட் வில் பி ஜடேஜா. வேற யாரும் விட்டாங்க ஜடேஜா. ஸோ நாலு ஆப்ஷன்ஸ். 5th வந்து யார் போட போறாங்கன்னு. ஏன்னா ரொம்ப நிறைய காம்பினேஷன் சேஞ்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கேல. ஆமா, ரொம்ப பண்ண முடியாத மாதிரி இருக்கு. அண்ட் இவன் பத்திரானா நான் திருப்பி போன மேட்ச் சொன்னதை ரிப்பீட் பண்ண போறேன். பத்திரானா 11th இல்லைன்னா கஷ்டம் தான். நாளைக்குமே ஒரு 6-on-6 போறதுக்கு சான்சஸ் இருக்கு பஞ்சாபுக்கு. அது இருக்கு. பட் நாளைக்கு பத்திரானா ஆடிடுவார் ப்ரோ. ஈஸியா ஆடுவார். 100%. அவர் சிஎஸ்கே நினைச்சிருந்தா வின் பண்ணிடுவாங்க. ஆடி விட்டுருக்கலாம். ஆடினா வின் பண்ணிடுவாங்க. பத்திரானா ஆடினா வின் பண்ணுவாங்க சிஎஸ்கே. நான் போன மேட்சே பத்திரானா வின்னுன்றேன் நானு. இல்ல அது புரியுது ப்ரோ. ஆனா அவரு அந்த டிராவலிங் இது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவைலபிளா இருக்கணும்ல. இருக்காங்கன்னா சொல்றாங்க. ஸ்டில் அதுக்கும் நம்ம ஒரு கன்சர்ன்ல பேசிடுவோன்றதுக்காக பேசுறேன். அதெல்லாம் இல்ல விக்கி. போன மேட்சே ஒரு ஆடல. போன மேட்சே நல்லா ரெஸ்ட். போன மேட்சுக்கு முந்தின மேட்ச்க்கு ஒரு 4 நாள் 3 நாள் கேப் இருக்கு. அதுவும் அவருக்கு ரெஸ்ட். ஸோ எல்லாமே கன்சிடரேஷன்ஸ் பண்ணா கண்டிப்பா பத்திரானா வந்து அடுத்த 4 கேம் கண்டிப்பா ஆடணும். அடுத்த 3 கேம் வின் பண்ணா குவாலிஃபை. அடுத்த வர எல்லா கேம்ஸும் ஆல்மோஸ்ட் ஆடணும் ப்ரோ. அதுக்கப்புறம் கிகில்லாம் வேணாம் ப்ளீஸ். எல்லா கேமும் ஆடினா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்ப தீபக் சஹர் இல்லனால ஒரு இந்தியன் பவுலிங்க்கும் ஒரு ஓப்பன் இருக்கு. அந்த இந்தியன் பவுலிங்ல அவங்க யாரு போட போறாங்க? சிமர்ஜித்தா இல்லாட்டி ஹங்கரேக்கரா இல்லைன்னா முகேஷ் சௌத்ரியா? அது பாக்கணும். அவ்வளவுதான். இது ரெண்டும் தான். போன வருஷம் முகேஷ் சௌத்ரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போவாங்க. அதுக்கு அடுத்தபடியா தான் ஹங்கரேக்கருக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. பாக்கலாம். ஹங்கரேக்கர் ஆல்சோ கொஞ்சம் ஃபீல்டிங் டீசென்ட்டா பண்ணுவாரு. நம்மளால முகேஷ் தெரியும்ல உங்களுக்கு. சோ அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபிட்னஸும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். சர்துல் தாக்கூரையும் தூக்கிட்டு இவங்க 2 பேரும் கூட ஆட வைக்கலாம்ல. சான்சஸ் இருக்கே. ஆமா, அது கரெக்ட். நான் எனக்கு தெரிஞ்சு சர்துல் தாக்கூர் நான் ஆக்சுவலா என் டீம்ல நாளைக்கு சர்துல் தாக்கூரே கிடையாது. கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வந்தா அசால்ட்டா ஒரு பவுண்டரி தராரு ப்ரோ. அசால்ட்டா ப்ரோ. அவரு போட்ட எல்லா ஓவரும் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போயிருக்கும். தோனி கேப்டன்சி இல்ல. அதனால வந்து தோனி வந்து என்னதான் இருந்தாலும் திருப்பி பரவாயில்லன்னு ஒரு ரன் கொடுப்பாரு. இப்ப அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம 4-3 வின் பண்ணாதான் குவாலிபிகேஷனு. அதுல 1 தோத்துட்டாலே அதுக்கப்புறம் அந்த கான்பிடன்ஸே போயிடும். 3-on-3 எல்லாம் போற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல நம்ம இல்ல. அந்த மாதிரி ஒரு டீம் காம்பினேஷன் இப்ப நமக்கு அமையல இந்த சீசன். சோ நாளைக்கு மேட்ச் மட்டும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மொரல் டவுன் ஆகும். எம்ஐ மாதிரி தான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி பாத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு சிஎஸ்கே போயிடும். ஸோ நாளைக்கு ஒரு ரைட் காம்பினேஷன் ஆடியே ஆகணும் அவங்கன்ற ப்ரெஷர்ல இருக்காங்க. கரெக்ட். நாளைக்கு வந்து அந்த 5th பவுலர் தான். ஏன்னா 4 பவுலர்ஸ் இஸ் ஷார். அந்த 5th பவுலர் தான் இவங்க ஆட போறாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்பின்னர் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணும். 8 ஓவர் கம்ப்ளீட்டே பண்ணல. நம்ம எத்தனை ஆச்சுக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க 8 ஓவர்ஸ் கம்ப்ளீட்னு தெரியல எனக்கு. அதுதான் என்ன சொல்றேன். போன மேட்ச் வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. சோப் பால்ல போடுறாங்க. அதான் உண்மை. ஏன்னா வந்து எல்லா மேட்சும் டாஸ் தோத்துட்டோம் which is not in our hands. பட் அவரால் போடவும் முடியல. பட் மேபி நாளைக்கு வந்து இதெல்லாம் சொல்லி ஏமாத்தாம ஒரு 8 ஓவர் ஸ்பின் போட்டாலே நம்ம ஈஸியா கரை கடந்துரும். ஏன்னா நாளைக்கு வந்து நல்லா வரும். நாளைக்கு அவர் டாஸ் தோத்தாலும் அதை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் 3:30 கேம். ஸோ டாஸ் தோத்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் நல்ல ஸ்கோர் போடலாம். செகண்ட் ஹாஃப்லயும் பால் கிரிப் ஆகும். ஸ்பின்னர்ஸுக்கு ஃபீல்ட்ல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு டாஸ் பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா தெரியல. ஸோ அந்த ப்ரெஷர் இருக்காது ருத்துராஜுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்காது. நாளைக்கு ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் போவாங்க. எனக்கு ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் ஃபார் தி லாஸ்ட் 15 years எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வருது நாளைக்கு பிஃபோர் த கேம். நான் யூசுவலா எனக்கு வராது. பட் அந்த நல்ல ஃபீல் வருது. ஸோ கன்சிடரிங் திஸ் ஐ ஃபீல் டுமாரோ இஸ் கோயிங் டு பி a CSK day and we are going to win it hands down. கிஷோர் அதுதான் இப்போ லாஸ்டா எனக்கு மறுபடியும் என்ன தோணுதுன்னா சிஎஸ்கே அதான் நான் திருப்பி பீமா படுத்தி தான் சொல்லுவேன். அதனால முஸ்டாஃபிஸருக்கும் தீபக் சாருக்கு மட்டும் சேஞ்ச பார்த்துட்டு மிச்சம் 9மே அதே 9 வச்சுட்டு அப்படியே போலாம் அப்படியும் யோசிப்பாங்க. அடி வாங்கினவன் தானே திருப்பி அடிப்பான். இல்ல சேஞ்சஸ் வேணாம் இப்படியே போயிட்டு இப்படியே வச்சு அடிக்கலாம் அப்படியும் அவங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆனா அவங்க யோசிச்சிருக்குதான் பர்ஃபெக்ட். செகண்ட் ஹாஃபா நம்ம டியூ பாக்குறோமா ஸ்பின்னர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பின்னர் யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் எடுத்துக்கலாம். 2 ஓவர் ஷபாஸ் அகமது கிட்ட கொடுத்தாங்க, அடி வாங்கினாங்க. மிச்சம் 18 ஓவரும் பவுலர்ஸை வச்சு எப்படி ரொட்டேட் பண்ணி அவங்க பக்கம் கொஞ்சம் லக் ஃபேவர் பண்ணி ஒரு நல்ல ஃபீல்டிங் கேட்ச் எல்லாம் பிடிச்சி வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு
மத்த டீம் இப்ப பேச்சு ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். சால ட்ரை பண்ணி சம்மடி அடிச்சிட்டாங்க. சோ டியூன்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சா, அந்த டியூல ஸ்பின்னரை கொடுத்து அவங்க கான்பிடன்ஸை பிரேக் பண்ணாம அவங்க அப்படியே பேக்கப் பண்ணி வச்சுருக்கு ஒரு நல்ல பாயிண்ட். அவங்க அது சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாம் சொல்றாங்க ஸ்பின்னர் ட்ரை பண்ணியும் என்ன பொறுத்து அதை பேக் பண்ணது பெஸ்ட் விஷயம் தான். அந்த பேக் பண்ணது இப்ப 4 விக்கெட் கை கொடுக்கும். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு 330 மேட்ச் இருந்தா கை கொடுக்கும். சப்போஸ் அந்த செமிஃபைனல் இட் மீன்ஸ் குவாலிஃபயர் 330 மேட்ச் சேப்பாக்கல அதுவும் செம்மையா கை கொடுக்கும். அதுக்கப்புறம் குவாலிஃபயர் அகமதாபாத்ல நடக்க போது. சப்போஸ் குவாலிஃபை பண்ணி உள்ள போயிட்டாங்கன்னா அன்னைக்கும் டியூ இல்லாம போயிருச்சுன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டுருவாங்க. சோ அவங்க இன்னும் ஸ்பின்னர்ஸை வச்சு அடி வாங்காம இருக்காங்க. வச்சு எந்த டீம்னா எடுத்து பாத்துக்கோங்க, ஸ்பின்னர் அடி வாங்கியிருக்காங்க. இவங்க மட்டும் தான் ஸ்பின்னர் அடி வாங்காம இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல சைனு. நான் அப்படிதான் சொல்லுவேனே. அதுக்கு அவங்க கரெக்டா தான் பேசியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது, நீங்க இப்ப சொன்ன பிறகுதான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓஹோ, அதனாலதான் அவங்க நான் முதலே சொல்லுவேன், டியூ இருக்கோ இல்லையோ ட்ரை பண்ணி பார்த்துடணும். சப்போஸ் ட்ரை பண்ணாம இருக்காங்கன்னா எதையோ சம்திங் ஒர்க் பண்ண போறாங்க. அது ட்ரம்ப் கார்டு சீக்ரெட் வெப்பன் அந்த மாதிரி ட்ரை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதனால அதே பிளேவும் போக வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஸ்குவாட் வராங்கன்னு. கண்டிப்பா உள்ள வரணும். ஆனா நானும் சிஎஸ்கே வினுக்கு தான் போவேன், பஞ்சாப் போக மாட்டேன். ஏன்னா பஞ்சாப் மேக்சிமம் வெளியே போற நிலைமையில தான் இருக்காங்க. நாளைக்கு ஜெயிச்சிட்டாலும் தொடர்ந்து 3 ஜெயிக்க முடியாது, 2 நினைக்கிறேன் இன்னும். அதனால ஜெயிக்க முடியாது அவங்களால. அதனால நானும் வந்து சிஎஸ்கேக்கு தான் போவேன். And also நாளைக்கு Gleason is giving a very good flavor for CSK. எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டாரு. ஓடி வந்து ஸ்மைல் போட்டு 730 ஐ மீன் சேஸ் பண்றப்பவே நியூ பால் அப்படி ஸ்விங் பண்றாருன்னா, ஐ மீன் சேஸ் தானே பவுலிங் தானே போட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பவுலிங் போட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பவுலிங்லயே அந்த டியூ ஃபேக்டரி இருந்து பாலை தொடச்சு அந்த மாதிரி ஸ்விங் ஆகுதுன்னா நியூ பால் இன்னும் பயங்கரமா ஸ்விங் ஆகும். அவருக்கு சப்போர்ட் ஆன கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது துஷார் தேஷ்பாண்டே பண்ண கூட சந்தோஷம் தான். அந்த தீபக் சார் பண்ண மாதிரி ஓவர் புடிச்சு கொடுத்தோம். துஷார் தேஷ்பாண்டே 2 விக்கெட் எடுத்தாரு அதுக்கு முன்ன மேட்ச் ஹைதராபாத் கிட்டியா. அதே மாதிரி கூட நடக்கலாம். ரீசன் சப்போஸ் ஸ்டாப் பண்ணாருன்னா துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் விழும். நல்லா பயங்கரமான காம்பினேஷன் தான் இருக்கும். வெயிட் தான் பண்ணும். நீங்க கிளீசனை பத்தி சொல்றீங்க, எனக்கு அப்போ வந்து பீடாக் பேசினதுதான் ஞாபகம் வருது. லாஸ்ட் மேட்ச் வந்து பிபிகேஎஸ் கிட்ட தோக்குறப்ப அவர் சொன்னாரு, அது ஒரு வேலிட் பாயிண்டா தான் எனக்கும் தோணுச்சு. என்னன்னா நம்ம ஆட போறது முல்லன்பூர்ல கிடையாது, தரம்சாலால என்ன ஆகும்னா நான் அவர் குத்தி போடுறது நல்லா பேட்டுக்கு வரும். அந்த ஃபாஸ்ட்டுக்கும் அந்த பவுன்ஸுக்கும் கரெக்டா கட் அடிக்கிற மாதிரி வரும், ஷார்ட் புல் அடிக்கிற மாதிரி வரும். இங்க வந்து சூப்பரா பண்ணாருன்னு சொல்லிட்டு மதியானம் மேட்ச்ல தரம்சாலால தூக்கிட்டு போய் கிளீசனை ஆட வைக்கலாம்னு ஒரு டெம்டேஷன்ல திருப்பி போனாங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தீக்ஷனாவே ஆடிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது எனக்கு இன்னமும் கொஞ்சம் வேலிடா தான் தோணுச்சு. நீங்க சொல்றதுல இருந்து ஒரு டிஃபர் பாயிண்ட். அது இல்ல டிஃபர் பாயிண்ட் கரெக்ட். அப்படி சப்போஸ் அந்த மாதிரி ஸ்குவாட பாக்கலாம்ல, டாஸ் பொறுப்பே ஸ்குவாட் பாத்துக்க முடியும். அந்த ஸ்குவாட்ல சப்போஸ் நீ சொன்ன பாயிண்ட் கேட்டா ரபடா, சப்போஸ் அவங்க ரபடாவை ட்ரை பண்றாங்கன்னா இங்க கிளீசன் ட்ரை பண்ணிடலாம். இங்க கிளீசன் 4 ஓவர் 60 கொடுக்குறாங்கன்னா ரபடாவும் தான் கொடுப்பாரு. 2 பேரும் ஒரே மாதிரி பால், ஒரே மாதிரி லென்த், ஒரே மாதிரி ஸ்விங் தான் ஆக போகுது. இவரும் அடி வாங்க போறாங்கன்னா அவரும் அடி வாங்குவாரு. அவ்வளவுதான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீ இவரை ட்ரை பண்ணனா அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா போலாம். இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி மேபி அந்த பிட்ச் அப்படி இருக்குன்னா அவரை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் அவர் ட்ரம்ப் கார்டு மாதிரி ஆக்சுவலி அவர் சொன்னதே அப்படிதான். என்னன்னா அந்த பிச்சுக்கு ஒரு நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும் பிளேயரை. அவர் நல்லா போட்டிருக்காரு சேப்பாக்ல. அங்க வந்து அவர் அடி வாங்க விட்டுட்டு அப்புறம் நீங்க பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போறீங்க அவர்னா, அப்ப அவரோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும்? ஒரு மேட்ச் நல்லா போட்டோம், அடுத்த மேட்ச் நம்மள போட்டு இது பண்ணிட்டாங்களே. அவர் இப்பதான் ஐபிஎல் டெபியூ பண்றாரு. ஸோ அது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலி அந்த பிளேயர் அஃபெக்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும். மேபி அவர் ரன்ஸுக்கு போய் சிஎஸ்கே ஒரு டிஃபீட்டுக்கு திருப்பி போறாங்க, அப்படி ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுத்துட்டோமே ரன்னு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள அவங்க போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் கோர்சஸ் தான் போகணும். அந்த பிச்சுக்கு அவர் தேவையா இல்லையா? டீஸ்னா ஆடுங்க, மதியம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னொன்னா அந்த அவங்க ரபடா ஆடுறாங்களா இல்லையான்றது நமக்கு பார்க்க முடியாது. நம்மளும் 2 டீம் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன செகண்ட் ஹாஃப் என்ன முன்னாடியே கொடுத்துடணும். அப்படிங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பிளேயர் 3 ஃபாரின் ஆப்ஷன்ஸோட போயிட்டு ஒருத்தர் இம்பாக்ட்ல வச்சுதான் போனோம். மேபி தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், தேவைப்படலன்னா விட்டுறலாம். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர், அது பண்ண முடியாது லாஜிக்கலி. அதே மாதிரி சப்போஸ் நீ சொன்ன மாதிரி பத்திரானா ஃபுல் ஃபிட் இல்லைன்னா நாளைக்கு ஆட மாட்டாரு. அப்படி ஆடுறனா முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிளீசனை எக்ஸாம்பிள் இல்ல முடிச்சிடறேன். கிளீசனை சப்போஸ் பத்திரானா இல்லைன்னா அந்த பத்திரானா பிளேஸ்ல இம்பாக்ட் பிளேயரா போட்டு நியூ பால் கரெக்ட் அவர் போற லைனுக்கு அடிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவருக்கு யாக்கர் பிளேஸ் பண்ணவும் தெரியுது, ஸ்லோ பாலும் போட தெரியுது, ஆக்ஷன் மட்டும் ஸ்லிங் இல்ல. சோ அதனால பத்திரானா பிளே பண்ண ரோலை இவரு கொடுக்கலாம். சப்போஸ் பத்திரானா இல்லைன்னா இல்ல பத்திரானா அதை பண்ணலாம். அதை பண்ணா ஒர்க் ஆகும்.
நியூ பால் மேபி ஆமா பிச் பொறுத்து இருக்கு. அது என்ன மட்டமா கூட பண்ணி விட்டுருவாங்க, யாருக்கு தெரியும் பஞ்சாப் நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னு. ஸோ அதனால அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்காங்க இவரு பிளம்மிங் இருக்காரு, மைக்கேலஸ் இருக்காரு, அப்படி அவங்க ரெண்டும் ஒழுங்கா சொல்லலாம், தோனி சொல்றாரு, அதான் அவங்க பாத்துப்பாங்க, எல்லாம் கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா அவரு நல்லா பண்ணிருக்காரு, அவரை டிராப் பண்ண மாட்டாங்க, அதுதான் சிஎஸ்கே. அவர் போன மேட்ச் நமக்கு பண்ணிருக்காரு, அந்த கான்பிடன்ஸோட அவரை வர வைக்கணும். பத்திரானாலனா அவர் டெஃபினட் பிக், அதுல ஒரு டவுட் செகண்ட் தாட்டே கிடையாது, டவுட்டே கிடையாது. பத்திரானா இருந்தா கூட போன மேட்ச் இவர் நல்லா பண்ணிருக்காரு, இவருக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. மேபி அது ஒர்க்கும் ஆகலாம், இல்ல பீடாக் சொன்ன மாதிரி பேக் ஃபயரும் ஆகலாம். இல்லாட்டி சிஎஸ்கே கேன் ஆல்சோ பிளே ஃபார் த ஸ்ட்ரென்த். சரி இந்த மேட்ச் டியூ என்ன பண்ணாலும் டியூ வரப்போறது இல்ல, நம்ம ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர்ஸ் தான், ஸ்பின்னர்ஸை இறக்கி விட்டு சோக் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஃபைனல் ஓவர்ஸ்ல வந்து ஒரு ஃபீல்டர் இன்சைட்ல நிக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஸ்லோ ஓவர் ரேட்லாம் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வித்வுட் டியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது மேபி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஆடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரையும் ஒரு பேஸ் போலர் உட்கார வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட வச்சு கொஞ்சம் அதுவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் தெரியல ப்ரோ, திஸ் டைம் சிஎஸ்கே லுக்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஏன்னா டக்கு டக்குன்னு சேஞ்சஸ் தான் நிறைய ஆயிட்டு இருக்கு. இப்ப தீபக் சஹர் இல்ல, அதுக்கப்புறம் முஸ்தபிசூர் இல்ல. ஸோ அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆர் பி பிளேயிங் அன் எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர், ஆர் பி பிளேயிங் அன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். ஏன்னா அஜய் மண்டல்னு ஒரு நல்ல ஒரு மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, அஜய் யாதவ் மண்டல், அவர் நல்லா ஆடுவாரு. அவரு சஷாங்க் சிங் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவரை பத்தி they have high regards for themselves. ஸோ அவர்லாம் கூட ஆட வைக்க மாட்டாங்க, பட் ஆடினா நல்லா இருக்கும் ஐ ஃபீல். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம்லயே ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், குல்தீப் யாதவ் மாதிரி போடுவாரு, ஒரு சைனா மேன் மாதிரி. ஆனா ஆட வைக்க மாட்டாங்க. வரும் ஒரு மஸ்ட் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நம்ம தோத்துட்டோம், இதுக்கு மேல ஒன்னும் இல்லைன்னா கூட சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அடுத்த வாட்டி மேபி திருப்பி எடுக்கலாமா அதே பிளேயரா அப்படிங்கிற மாதிரி மேட்ச் சிச்சுவேஷன்ல என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. ஆனா இப்போ சான்ஸ் கிடையாது. ரெப்யூட்டட் பவுலர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு தான் போவாங்க, ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க ஆல்ரெடி. சாண்ட்னர் பத்தி திருப்பி நம்மளும் பேசவே மாட்டோம். தீக்ஷனாவை பேசுறோம், கிளீசனை பேசுறோம், மிச்சலை பேசுறோம், மொயின் அலியை பேசுறோம், ரச்சின் ரவீந்திராவுக்கு சான்ஸ் கொடுக்கணும் பேசுறோம். சாண்ட்னரை பேசவே மாட்டோம். நிறைய பேர் திருப்பியும் ஆக்சுவலி சிக்கா சேனல்ல இவரு சொல்லிட்டு இருந்தாரு, அனிருதா ஸ்ரீகாந்த், சாண்ட்னர் மேபி அப்படின்னு இருந்தாரு. மஸ்வின் கேம் ஆஃப்டர்நூன் மேட்ச் போடுவாரு, வெரைட்டி தான் பார்ப்பான். சிஎஸ்கே தோனினா என்னன்னா தோனிக்கு இருக்கிறதே அதுதான், வெரைட்டி வேணும் எனக்குன்னு எதிர்பார்ப்பாரு. அதுக்காக தான் அப்படி டிஃபரெண்ட் இல்ல அந்த மூவ்லாம் பண்ற அங்கிள் டீம் மட்டும் தான் பண்ணுவாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ். மத்தவங்க யாரும் அந்த மாதிரி 2 லெஃப்ட் போறது அப்புறம் அதுவும் ஒரே ஆக்ஷனு. சாண்டானும் சரி இவனும் சரி, சப்போஸ் சாண்டா இல்ல ஆஃப் பிரேக் போடுற மாதிரி லெஃப்ட்ல ஆஃப் போடுற மாதிரி கூட பரவாயில்ல, ஸ்லோ ஆட்டோடெக்ஸ், இவனும் ஆட்டோடெக்ஸ். சோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால என்ன ஒண்ணுன்னா நீ வந்து ஜடேஜா கூட ஒரு 45 ரனுக்கு போய் பாத்துருப்போம் நம்ம, 4 ஓவர் போட்டு 40. ஆனா சாண்டனர் போக மாட்டாரு. அப்படியா என்ன ஒண்ணு, அவர் நியூசிலாந்துல பிறந்துட்டாரு, அவரு மட்டும் இங்க எங்கேயாவது பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 11th ஆடிதான் இருப்பாரு. பட் நம்ம இது என்னதான் ஃபன்னியா சொன்னா கூட அவரை விட இவர் பேங்க் தான், ஜடேஜாவை விட சாண்டனர் பேங்க். அண்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் தான், பேட்டிங்லயா இருக்கட்டும் ஃபீல்டிங்லயா இருக்கட்டும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்கலி சாண்டனர் வந்து எட்ஜ்னு நினைக்கிறேன். அவர் இன்னுமே பெட்டர் எக்கனாமிக்கல் பவுலர் அண்ட் கிளவர் பவுலரும் கூட. கரெக்ட் தான், பட் அன்பார்ச்சுனேட். பட் நாளைக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா அவங்க இப்படியும் நினைக்கிறான், பத்திரானா டிராவல் எல்லாம் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஃபட்டிகா இருக்கும். சோ ஏன் ஒரு மேட்ச் சும்மா சாண்டனர் கொடுத்து பாப்போமே, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பத்திரானா வந்து சேர்ந்துட்டாருன்னா பத்திரானா ஆடிடுவாரு, பிரச்சனையே கிடையாது. தீக்ஷனா நல்ல நாளே தலைவனுக்கு கையில பால் வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கு ஃபீல்டிங் வேற பண்ண மாட்டாரு. சோ மேபி இந்த மாதிரி ஃபெட்டிகா இருக்கும், மேபி இவருக்கு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா. அவங்களுக்கு யார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்? எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். மொயின் அலி இவங்க நம்ப மாட்டாங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னரை நம்ப மாட்டாங்க, ஓவர் கொடுக்கலாமா. அது இவரை சேர்த்து இவரையும் அந்த ஃப்ளோட்டர் ரோல் பிளே பண்ண வைக்கலாம். ஏன்னா மொயின் அலி இவங்க டாப் ஆர்டர்லயும் ஆடல, இது வரைக்கும் ஆடின எல்லாமே நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7ல தான் ஆடி இருக்காரு. அதை சாண்ட்னரே பண்ணிட்டு போயிடுவார்ல. அண்ட் நான் என்ன சொல்றேன், நாளைக்கு மட்டும் சாண்ட்னர் ஆடி ஒரு 3-4 இல்ல 4-4 எடுத்துட்டாருன்னு என்ன பண்ண முடியும்? அவரு 4 மேட்ச் அவர் ஆட வச்சுதானே ஆகணும். நாளைக்கு நல்ல சான்ஸ் ப்ரோ சிஎஸ்கே, பிகாஸ் நாளைக்கு டியூவும் கிடையாது, டாஸும் அந்த ருத்ராஜ் அந்த பிரஷர் எடுத்துக்க தேவையில்ல. சோ இதெல்லாம் கன்சிடரிங் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல்சோ பஞ்சாப் இஸ் somewhere down on the verge of something. So considering all these,
I feel tomorrow should be a great day for us. பட் என்னன்னா இந்த காம்பினேஷன், ஏன்னா கண்டிப்பா 2 சேஞ்ச் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவரு முஸ்தபிசூர் போயாச்சு, தீபக் சார் ஆடுறது இல்ல. கண்டிப்பா 2 சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு. அந்த 2 சேஞ்சை விட என்னெல்லாம் சேஞ்ச் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மை கட் ஃபீல் இஸ் தே வில் கோ ஃபார் ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர். துஷார் தேஷ்பாண்டே வந்தா துஷார் தேஷ்பாண்டே, அப்படி இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி நீங்க சொன்ன மாதிரி ஆடலாம். அண்ட் பேட்டிங் ஆப்ஷன் டெம்டேஷன் வேணும் இவனுக்கு, ஷர்துல் தாக்கூருக்கு ஈக்குவலா வேணும்னா அங்கர்கேக்கருக்கு போவாங்க. அவர் ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. முகேஷ் வந்து பியூர்லி பவுலர் ஹூ கேன் ஸ்விங் த பால். ஸோ ஒன்னு தீபக் சாருக்கு பதில் முகேஷ், இவருக்கு பதில் ஷர்துல் தாக்கூருக்கு பதில் அங்கர்கேக்கருக்கு போகலாம். ஆனா ஷர்துல் தாக்கூருக்கு இப்ப இருக்க கான்பிடன்ஸ் லெவலுக்கு அண்ட் அவர் போட்டுட்டு இருக்க லைன் அண்ட் லென்த்துக்கு அங்கர்கேக்கருக்கு போகலாம். மேபி யங்ஸ்டர் டெஸ்பரேட் டு ப்ரூவ். அவர் போன சீசனும் ஆடி இருக்காரு, 3 விக்கெட்ல எடுத்தாரு நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏன்னா அடுத்தது மெகா ஆக்ஷன், மிச்சம் எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்த சீசன் மெகா ஆக்ஷன் ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்கன்னா ஒரு நல்ல இதுக்கு போவாரு, மணிக்கு போவாரு. நாளைக்கு அடுத்த இயர் ஆக்ஷன்ல சிஎஸ்கேவே எடுக்கலன்னா கூட வேற யாராவது போவாங்க. ஒரு 3-4 ஒரு 4-4 எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ ஹங்கரேக்கரோட என்ன ப்ராப்ளம், கொஞ்சம் நோ பால்ஸ் கொஞ்சம் போடுவாரு. சோ மேபி அதனால வந்து அவர் லாஸ்ட் 2023 அவர் நிறைய நோ பால்ஸ் போட்டாரு. சிஎஸ்கே வந்து that may be one of the reasons. பட் இப்போ 1 year ஆயிருக்கு, பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா பிராவோலாம் ஒரு போஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுலரை வச்சு போடுறாருன்னா கண்டிப்பா ஏதோ இருக்கு அதுக்குள்ள. சோ தற்கூரி தான் அதுவும். சோ கண்டிப்பா I am looking for a Hungaraker comeback tomorrow. Let's see. CSK win bro, anytime I'll go. Even if it is a tough day, I'll say it's a CSK win தான். So yeah, நான் வந்து ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷனுக்கு போறேன். CSK will be the last team to qualify for playoff னு நினைக்கிறேன் நானு. 7 matches வின்னோட 14 பாயிண்ட்ஸோட போனாலும் சரி, இல்ல 8 மேட்ச் வின்னோட 16 பாயிண்ட்ஸ் போனாலும் சரி, அந்த நெட் ரன் ரேட் மூலியமா லாஸ்டா குவாலிஃபை ஆகிற டீமா CSK இருக்கும்னு தோணுது. மேபி அடுத்த சில மேட்சஸ் எப்படி போகுதுங்கிறத பார்த்து அந்த 2010ல வந்து எப்படி குவாலிஃபை ஆனாங்க, ஒரு சில மேட்சஸ் வந்து வேற டீம்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான் CSK போக முடியும். அந்த மாதிரி ஒரு எட்ஜ்ல தான் CSK பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா 4-on-4 போக மாட்டாங்க. RCB மேட்சையும் டஃபா தான் ஜெயிப்பாங்க. RR இல்ல GT 2 பேர்ல யாருக்கிட்டயும் ஒருத்தங்க கிட்ட தோக்க போறாங்க கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச கஷ்டம் தான். பிகாஸ் CSK has already made a statement. அந்த டாப் 3 or டாப் 4 இருக்கிற டீம்ஸ், டாப் 3ல இருக்கிற டீம்ஸ் வந்து எல்லாரையும் வந்து GT கிட்ட கூட தோப்பாங்க ப்ரோ, சொல்ல முடியாது. GT கிட்ட கூட தோக்க வாய்ப்பு இருக்கு. GT வந்து ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு RCB கிட்ட GT தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க CSK கிட்ட ஃபுல் கன் பிளேசிங்ல வருவாங்க, எப்படி உங்களை அப்செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க எப்படி வேணா வரட்டும் ப்ரோ. பட் நான் என்ன சொல்றேன்னா, அகமதாபாத் இஸ் அ கிரேட் கிரவுண்ட். ருத்துராஜ் வந்து அங்க வந்து ஹி ஹாஸ் அ வெரி குட் ரெக்கார்ட். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் டோர்னமெண்ட் நல்லா ஆடினாரு, ஃபர்ஸ்ட் கேம் நல்லா ஆடினாரு. அதுக்கு முன்னாடி கூட ஒரு 75-78 ரன்ஸ் அடிச்சாரு 2022ல. லாஸ்ட் சீசன் கூட நல்லா ஆடினாரு. ருத்ராஜ் கேக்வாட் வந்து மேபி நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணாட்டி he will come all guns blazing against GT. and also அவங்க வந்து யாருமே இல்ல ப்ரோ. அவங்க கில் அவுட் ஆனா கில் தான் தாங்குறாரு. கில்ல தூக்கினோம்னா யாருமே இல்ல. மில்லர் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். CSKல யாரும் இல்ல ப்ரோ. தூபேவும் ருத்ராஜ் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அடிக்கலன்னா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அது. அதான் ஃபேக்சுவல் பாயிண்ட். ஆக்சுவலி போன மேட்ச் தூபே வந்து ஒரு ஃபெயிலியர், ஒன்னும் யாரும் பண்ண முடியல மிடில் ஆர்டர்ல. பட் தூபே ஃபெயிலியர் இருந்தாலும் they were trying to, they were over 160 170 வந்தாங்க. ஏன்னா தூபே வந்து 2 மேட்ச் ஃபெயிலியர், 1 against SRH ஃபெயிலியர் 176, ஏதோ 165 அடிச்சாங்க. ரெண்டாவது இந்த மேட்ச் ஃபெயிலியர் 160, but still they're coming somewhere near 160. 160 பத்த மாட்டேங்குதுல, 160 பத்த மாட்டேங்குது. அதுவும் நம்ம 730 மேட்ச் ஆடுறோம்னா டியூ இஸ் தி ஃபேக்டர் ப்ரோ. டியூ இஸ் தி ஃபேக்டர். அதுதான் சொல்றேன். நீங்க டாஸ் டியூக்கு போறீங்க, அந்த மிடில் ஆர்டர் அந்த 2 பேர் ஃபெயில் ஆகலன்னா அடிப்பாங்க நீங்க சொல்றீங்க. அவங்க ஃபெயில் ஆனாலும் 200 போஸ்ட் பண்ணல, அது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். நீ டாஸ் தோத்துட்ட, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற, அப்போ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கணும்னா 200 210 அடிக்கணும். இவங்க 2 பேர் ஃபெயில் ஆனாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்ல. லாஸ்ட் சீசன் இருந்தாங்க, நிறைய மேட்ச் ஜடேஜா ஆடி இருக்காரு, நிறைய மேட்ச் மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் சீசன். அண்ட் டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்ம திருப்பி சொல்றதுதான் 1 down 2 down ஆடியே ஆகணும், இல்லன்னா கஷ்டம் தான் CSK. அது இந்த பவுலிங் நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ பேட்டிங் பத்தியும் பேச வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பிளே ஆஃப் வர மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா பேட்டிங்கும் கூட தான்.
டாப் ஆடுறான் கண்டிப்பா. ஏன்னா இந்த மேட்ச் டாப் ஆடுற வந்து ரொம்ப அந்த 2010 2014 ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கோம். லைக் 49 for 2, 50 for 2, 55 for Nolas, 51 for Nolas. But that was not the case when Devon Conway and Ruturaj Gaikwad or Faf du Plessis or Ruturaj Gaikwad ஆன போது டமால் டிமில் அடிச்சு கொடுத்துருவாங்க. சில மேட்சஸ் தான் 70 72 for Nolas in 6 overs இருந்திருக்காங்க. பட் இந்த தடவை பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஆமா, நிறைய 100 runs பார்ட்னர்ஷிப் இருக்கும். மேபி அந்த ரவீந்திரா ஆடும்போது கூட பவர் பிளே ஸ்கோர்ஸ் நல்லா இருந்தது. மேபி these two boys வந்து நம்மளுக்கு தெரியும். I don't want to comment much on that. So இன்னும் 4 games இருக்கு. I'm sure things will fall into place for CSK. The Daryl Mitchell டக்குன்னு ஒரு 52 அடிச்சார் நல்லா. So that these were all very good signs for CSK. So கண்டிப்பா things will definitely start peaking for CSK at the right time னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு ராணே டிராப் ஆயிட்டு ரச்சின் ரவீந்திரா ஆடுவாங்க தான் தோணுது. 99% வாய்ப்பு இருக்கு. கிளீசன் இருக்க மாட்டாரு. அப்போ ரச்சின் ரவீந்திரா, டாரல் மிச்சல், பத்திரானா, எய்தர் ஆஃப் மொயின் அலி ஆர் சாண்ட்னர் இல்ல தீக்ஷனா, இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஆட வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் போவாங்கன்னு தோணுது. கிளீசன் ஆடணும். கிளீசன் கண்டிப்பா ஆடுவார்னு நினைக்கிறேன். கிஷோர், வாட் இஸ் யுவர் சே? பிச்சு ஒண்ணு இருக்கு, அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியல. அதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த 3 மேட்ச்ல ஒன்னே ஒண்ணு கூட தோத்துட்டாங்கன்னா சென்னை ஒரு நிலைமை என்ன ஆயிரும்னா டாப் 4 குவாலிஃபை ஆயிட்டு இருப்பாங்க. சென்னைக்கு டூ ஆர் டை மேட்ச் ஆர்சிபி கிட்ட. மும்பை ஒரு வாட்டி ராஜஸ்தான் கிட்ட 14 ஓவர்ல 196 சேஸ் பண்ணும். அந்த நிலைமை வந்துடும் ஆர்சிபி கிட்ட. ஒன்னு 14 ஓவர்ஸ்ல இவ்வளவு சேஸ் பண்ணும், இல்ல இவ்வளவு ரன் அடிச்சுட்டு அதை பிடிக்கணும். ஏன்னா கண்டிப்பா 4 பேர் போயிடுவாங்க. கொல்கட்டா உள்ள போயிடும், இவங்க உள்ள போயிடுவாங்க, ராஜஸ்தான் உள்ள போயிடுச்சு, சன்ரைசர்ஸ் உள்ள போயிடுச்சு, 4th பிளேஸ் லக்னோ இருப்பாங்க, 5th சென்னை இருப்பாங்க. அப்படிதான் வரும். சப்போஸ் அவங்க குஜராத் கிட்ட தோத்துட்டாங்கன்னா, சென்னை குஜராத் கிட்ட தோத்துட்டாங்கன்னா இந்த நிலைமை தான் வரும். 4th குவாலிஃபை ஆயிட்டு இருப்பாங்க. அந்த 4th பிளேஸை உடைக்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிட்ட பெரிய ஸ்கோர் அடிக்கணும், சீக்கிரமா அடிக்கணும், இல்ல பெரிய ஸ்கோர் அடிச்சு கம்மி ரன்ல பிடிக்கணும். அதனால இந்த முதல் 3 மேட்ச் பிரச்சனை இருக்கு. அது இல்லாம இல்ல என்னன்னா எல்லாரை விட சிஎஸ்கே பெட்டர் ரன் ரேட்ல தான் இருக்காங்க. அதுல அந்த 14 ஓவர்ஸ்குள்ள அடிக்கணும். அந்த மாதிரி சினாரியோ வரணும்னா சிஎஸ்கே ஒரு பயங்கரமான லாஸ்க்கு போகணும். அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி வந்து ஒரு பிக் வின்ஸுக்கு போகணும். 80 runs வின்னு, 90 runs. ஏன்னா அவங்க 0.0ல இருக்காங்க, சிஎஸ்கே 0.6ல இருக்காங்க. நம்ம ஒன்லி யார் நமக்கு மேல இருக்காங்கன்னா கேகேஆர், ஆர்ஆர் மட்டும் தான். ஆர்ஆர் வந்து இல்ல கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் 1.203 இருக்காங்க. ஆர்ஆர் வந்து 0.9 சம்திங்ல இருக்காங்க. அதுக்கடுத்து சிஎஸ்கே. டிஸ்பைட் அது லாஸ், நாளைக்கு வின் பண்ணா அது இன்க்ரீஸ் ஆகும். அந்த 0.6 ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு ஹியூஜ் லாஸ்க்கு நம்ம போல. அதுதான் நமக்கு இருக்க ஹைலைட். ஒரு 160 அடிச்சாலும் 18 ஓவர்ஸ்க்கு தள்ளிட்டு வந்தாங்க, 170 அடிச்சாலும் 18 ஓவர்ஸ்க்கு தள்ளிட்டு வந்தாங்க. க்ளோஸ் பினிஷஸ். என்ன கம்ஃபர்டபுளா தான் தோத்து இருக்கும், ஆனா என்ன ஹியூஜ் மார்ஜின்ஸ்ல தோக்கல. அது ஃபேவர் பண்ணிருக்கு. இதுக்கு மேல ஜிடி கிட்டயோ ஆர்ஆர் கிட்டயோ தோத்தாலும் ஹியூஜ் மார்ஜின்ஸ்ல தோக்க கூடாது. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வராதா? நான் 2 பேர்ல யார்கிட்டயாவது தோத்தாலும் ஹியூஜ் லாஸ்ல போக கூடாதுன்னு தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 4 out of 4 இல்ல முதல் 3ல 1 தோட்டாலும் ஆர்சிபி கிட்ட போராடி தான் வின் பண்ற மாதிரி இருக்கும். போராடி தான் வின் பண்ணணும். ஆனா போராடி தான் வின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ரன் ரேட் டேமேஜ் ஆகணும்னா இல்லடா, ரன் ரேட் ஆகணும்னா அதுக்கு அவங்களும் கம்ஃபர்டபிள் வின்னுக்கு போகணும். அவங்க சும்மா 10 ரன் வின் ஆனாங்கன்னா அதே ரன் ரேட்ல தான் இருப்பாங்க. அதை நீ புரிஞ்சுக்கோ. அதுதான் நான் சொல்றேன். அதுல நிறைய சினாரியோஸ் இருக்கு. அவங்க பிக் மார்ஜின்ல வின் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த சினாரியோ வரும். இப்ப நீ சொல்ல முடியாது. அதை இப்ப கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல தான் இருக்காங்க. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி போனா இப்படிதான் போவோம். என்ன பொறுத்த வரைக்கும் பெங்களூர் கிட்ட கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம். அது நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். பெங்களூர் கிட்ட இவங்க டஃபா ஆடி லாஸ்ட் ஓவர் பினிஷ் அந்த மாதிரி போதான் ஜெயிப்பாங்க. ரன் ரேட் நான் ஏன் சொல்லனா, ரன் ரேட் இப்போ ஒரு சினாரியோக்குள்ளேயே வரல. சிஎஸ்கே எல்லாரும் விட ரொம்ப ஹைட்டா இருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப நல்லா வின் பண்ணா மட்டும்தான் நம்ம ரன் ரேட் தாண்ட முடியும். நம்ம ரன் ரேட் தாண்டாம அவங்க 8 points 16 points போயிருந்தா கூட நம்ம வின் பண்ணாலே போதும்னு வந்துடும். அதோட வேற முதல் 3 மேட்ச்ல 1 தோத்துட்டா கூட சப்போஸ் லக்னோவும் ஹைதராபாத் 9 போயிட்டாங்கன்னா அவள் அவங்க 9 போயிட்டா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கதே இல்ல, 3 டீம் குவாலிஃபை ஆயிடுவாங்க. 4th ஸ்லாட்டுக்கு தான் சிஎஸ்கே போகும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதுதான் சொல்றேன். அந்த 4th ஸ்லாட் கூட இன்னுமா ட்ரை பண்ணாம மேக்ஸிமம் அவரு இவரு பிரசாத் சர்மா 4-4 வின் பண்றது கம்ஃபர்ட். இல்ல இந்த லாஸ்ட் ஒரு மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்றலாம் கஷ்டம் தான். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஆனா அது நடக்காது. 4-4 நடக்காது. இப்ப இருக்க மேட்ச் சினாரியோ அண்ட் அவங்களோட ஃபார்ம்ஸ் பாக்குறப்ப 4-4 போறதுக்கு சான்ஸ் இல்ல எனக்கு தோணுது. ஏன்னா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல, டாஸ் கை கொடுக்கல, லக் ஃபேவர் பண்ணல.
அந்த மாதிரி இவ்வளவு நடந்துட்டு இருக்குன்ற பட்சத்துல லாஸ்ட் 4 மேட்ச் 4-2 போவாங்களா? அப்படி போனா நல்லதுதான், மிராக்கல் தான் அது. அது நடக்குமான்றது எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2010ல அப்படிதான் நடந்திருக்கு. கடைசியா லாஸ்ட் தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிக்கணும், ஜெயிச்சுனா உள்ள வந்திருக்காங்க. 2010ல அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆனா அது பயங்கரமான லாஸ். அந்த மாதிரி நம்ம இல்லல. அப்ப 7 வின்ஸ்ல குவாலிஃபை ஆனாங்க. அதான் இப்போ 7ல 2 தான் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த 7ல 5 தொடர்ந்து 5 வின் பண்ணிருக்காங்க. இப்போ நீ சொல்ற 4 வின் பண்ணாங்கன்னா நமக்கு டாப் 2க்கே சான்ஸ் இருக்கு. அது கஷ்டமே கிடையாதுல்ல. இல்ல அந்த டைம் நீ போய் பாரு, தேர்ட் பிளேஸ் வின் பண்ணவங்க 7ல இருக்காங்க, 4th 7ல இருக்காங்க, 5th 7ல இருக்காங்க. இப்ப அப்படி இல்லையே. டாப் 2 எங்கேயோ வரான், 9-8 இருக்கான். செகண்ட்ல இருக்கிறோம், தேர்டும் 8-9 போயிடறான். அப்ப இந்த வாட்டி 4 அவங்க வந்து அந்த டேபிள் நீ சொல்றல. இப்ப அந்த சினரோ ஏன் வராதுன்னா எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க, எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஆடுறாங்க, எல்எஸ்ஜி கேகேஆர் ஆடுறாங்க. அப்ப 3 பேர் ஆட்டோமேட்டிக்கலி குவாலிஃபை. அந்த சினாரியோவே வராதுன்றதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்ப கொல்கத்தா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட்ரா. அடுத்த மேட்ச் லக்னோ கிட்ட தோத்தாலும் அவங்க குவாலிஃபை தான். லக்னோ ஜெயிச்சாலும் 7 ஆயிடுவாங்க. ஓகேவா? எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் ஜெயிச்சா அவங்களும் 7 ஆயிடுவாங்க. அப்புறம் 2 மேட்ச் லக்னோக்கு வெளியே இருக்கு. அந்த 2 ஜெயிச்சா ரெண்டும் ஒரே டீம் தானடா. யாருக்கிட்ட யார் ஜெயிச்சான்னு சொல்ற? எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி கிட்ட ஜெயிச்சான்னு சொல்றியா? லக்னோவுக்கும் கொல்கட்டாவுக்கு மேட்ச் இருக்கு, லக்னோ ஜெயிச்சிடறாங்க 7. அப்புறமா கொல்கட்டாவுக்கு 2 மேட்ச் இருக்கு, அது 2 ஜெயிச்சுட்டு அவங்க 9க்கு போயிடுவாங்க. லக்னோவுக்கு அதுக்கப்புறம் ஹைதராபாத் இருக்கு, தோத்துட்டே வச்சுக்கோ. அதுக்கப்புறமா லக்னோவுக்கு 2 மேட்ச் இருக்கு, அதை ஜெயிச்சு அவங்களும் 9க்கு போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் அந்த மேட்ச் வின் பண்ணிட்டு அப்புறமா அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு, அதை அவங்க ஜெயிச்சா அவங்களும் 9க்கு போயிடுவாங்க. ஓகேவா? சோ 4 டீமே 9க்கு போயிடும். அதனால இந்த வாட்டி சென்னை 4க்கு 4 ஜெயிச்சா, ஏன்னா சென்னைக்கு அந்த டீம் யாரும் கூட இல்ல. டெல்லி, அப்புறமா இவங்க பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான். சோ இவங்க அவங்க கூட ஃபைட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் அச்சு மேலேயே நின்னுடணும், சென்னையை சும்மா ஓட முடியாது, அவங்க வந்துருவாங்க, அதனால சென்னையை அடிக்கணும்னா பார்ப்பாங்க. அவங்களும் தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி சென்னையும் எல்லா மேட்சும் ஜெயிச்சாதான் ஈஸி. இல்ல ஒண்ணு தோத்துட்டாங்கன்னா அந்த 8 பாயிண்ட்ஸ் வச்சு போக முடியாது, 8 மேட்சஸ் வின் வச்சு. இந்த வாட்டி அப்படிதான் நடக்கும். நீ போய் பார்த்தாவே தெரியும், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா 2 மேட்ச் இருக்கு. வின் பண்ணாவே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி. அதனாலதான் சோ இப்படிதான் போய் அந்த ஒரு மேட்ச் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. திருப்பி அந்த ஒரு மேட்ச் கம்ஃபர்ட் ஜோன் சிஎஸ்கேவும் இருக்காங்கடா. இப்ப என்னன்னா எல்எஸ்ஜி ஆர் எஸ்ஆர்ஹெச் யாரோ ஒருத்தர் இல்ல கேகேஆரே கூட அப்செட் ஆகலாம். கேகேஆருக்கு இன்னும் ஒரு வின் கிடைச்சா போதும். ஆனா அந்த ஒரு வின் அவங்க கிடைக்கிறதுக்கு 2 நல்ல டீம் கிட்ட ஆடணும். திருப்பி எம்ஐ கிட்ட ஆட போறாங்க. எம்ஐ மேபி அவங்களை திருப்பி ஜெயிக்கலாம். எல்எஸ்ஜி கூட ஆட போறது எல்எஸ்ஜி ஜெயிக்கலாம். அவங்க 4-2 ஜெயிச்சு 9க்கு போயிடுவாங்க சொல்லி இருக்கேன். போயிடுவாங்க. அதுதான்டா, அவங்க போயிடுவாங்களா? அதே மாதிரி எல்எஸ்ஜி இப்போ அவங்க வின் பண்றாங்கன்னா அவங்க எல்எஸ்ஜி கிட்ட வின் பண்ணணும்ல. கேகேஆர் அப்படி நீ லக்னோ கிட்டயும் தோத்துறாங்க வச்சுக்கலாம், இவங்க கிட்டயும் தோத்துறாங்க வச்சுக்கலாம், மும்பை கிட்டயும். அப்பயும் மிச்சம் 2 மேட்ச் இருக்கு, அது 2 வின் பண்ணி அவங்க 9க்கு போயிடுவாங்க. நான் சொல்றேன், அவங்க சென்னை கிட்ட வந்திருந்தா மட்டும்தான் நீ சொல்ற சினாரியோ நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்க சென்னை கிட்ட வரல, அதனால சென்னை மட்டும் நடுவுல ஒரு மேட்ச் விட்டா கூட கஷ்டமா தான் இருக்கும் சென்னைக்கு. ஏன்னா அவங்க சொல்ல முடியாது, அடிச்சாதான் நல்லது. ஆனா அடிக்காம 8 தான் வர போறாங்கன்னு தான் நான் சொல்றேன். திருப்பி அடிச்சா நல்லதுதான், வெளியே கூட போயிடுவாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குதான் நான் ரன் ரேட் கை கொடுக்க போகுது சென்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். 9 ஜெயிச்சிரும் சொல்றேன், இல்ல டெல்லி முன்னாடி வந்துரும் சொல்றேன். 4 டீம் 9 பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சினாரியோவே வராது. குஜராத் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 8, அதுக்கப்புறம் வர மொத்த மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் 8க்கு வந்துருவாங்க. டெல்லி எல்லா மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் 8க்கு வந்துருவாங்க. அப்ப திருப்பி அதுதான்டா ரன் ரேட் தான்டா வரும்னு சொல்றேன் நானு. 4 டீம் 9+ மேட்சஸோட குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். வெளியே தோத்துட்டாங்கன்னா ரன் ரேட் மாத்திப்பாங்களே, வெளியே போயிடுவாங்களே சென்னை. உங்க கணக்கு பிரகாரமே சென்னைக்கு டெல்லி ஒரு மேட்ச் இருக்கு, டெல்லி வின் பண்றாங்க, என்ன பண்ணுவேன்? டெல்லி 3 கேம் தான். சென்னைக்கு டெல்லியோட எல்லாம் மேட்ச் கிடையாது. எங்க இருக்கு டெல்லியோட மேட்ச்? இல்லடா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருக்க டெல்லியோட எல்லாம் மேட்ச் இல்லையே. இன்னும் இருக்குது ஜிடியோட, ஆர்ஆரோட, இவங்க ஆர்சிபியோட, நாளைக்கு ஆட போற பஞ்சாபோட. அவ்வளவுதான், 4 மேட்ச் தான் இருக்கு. 4 கேம் தான் இருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். நம்மளுக்கு 4 கேம் இருக்கு, கேகேஆருக்கும் அதே 4 கேம் தான் இருக்கு. சோ 4 கேம் இருக்கு. ஆனா ரெண்டு வின்ஸ் அஹெட்டா இருக்காங்க கேகேஆர். அவங்க 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, நம்ம 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். ஹைதராபாத் முன்னாடி தான் இருக்காங்க, கொல்கத்தாவும் லக்னோவும் முன்னாடி தான் இருக்காங்க. அதனால முதல் 3 மேட்ச் ஜெயிக்கிறது தான் பெட்டர் சென்னைக்கு. அதுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டுமா, எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச் ஆட போறாங்கல்ல, அதுல ஒருத்தர் யாரோ தோக்க போறாங்க. அப்ப சிஎஸ்கேக்கும் ஆன் பார் ஆயிடும். அப்ப இருக்கிறதுல யாரு ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் ஃபோர்த் சினாரியோ. பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க பேசுங்க, ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க.
ராஜஸ்தானுக்கும் வேற யாருக்கும் ஒரு மேட்ச் இருக்கு ப்ரோ. அந்த மேட்சும் வந்து க்ரூஷியலா இருக்கு. அது கூட இந்த டாப் 4 மேட்ச் தான், டாப் 3-4 மேட்ச் தான். அந்த மேட்ச்ல ராஜஸ்தான் தோத்தா ராஜஸ்தான் will come down is what I'm trying to tell. இப்ப எல்எஸ்ஜிக்கும் இப்ப ஆக்சுவலி நீ சொல்றது என்னன்னா, நீ சொல்றது ஆப்போசிட். சிஎஸ்கே அவங்க கூட ஏதாவது ஒரு போட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, பிரச்சனை தான் தோத்துட்டா. இப்ப நமக்கு காம்படிஷன்ல இல்லாத 4 டீம் கூட தான் போயிட்டு இருக்கோம் அந்த ஸ்லாட்ஸுக்கு. இப்ப வரைக்கும் மேத்தமெட்டிக்கலி பாக்குறப்போ அவங்க 7 wins இல்ல 8 wins தான் வர முடியும்ன்ற டீமோட போறோம். நம்ம 9 wins போறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப இங்க இருந்து. சோ அதனால சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான். நான் திருப்பி சொல்றேன் 9 தான் பெட்டர். நீ அந்த 8 வச்சு ரன் ரேட் வச்சு உள்ள போய்க்கலான்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களும் விட மாட்டாங்க, அவங்களும் உள்ள ஒன்னாலும் பார்ப்பாங்க. அதான் 2009 போய் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் டீம் மட்டும் தான் 8க்கு மேல, இருக்க செகண்டோ இல்ல தேர்ட் போட்டி எல்லாமே 7-7 தான். இல்லாட்டி 3 டீம் கூட 9ல இருக்கலாம். ஒரே ஒரு டீம் மட்டும் தான் 8. லக்னோ, சென்னை, அதுக்கப்புறம் டெல்லி இல்ல பஞ்சாப் இல்ல குஜராத் யாராச்சும் 8ல வச்சு. நீ சொன்ன மாதிரி 9 போறதுக்கு 4 டீம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ரன் ரேட் ஒரு ரோல் பிளே பண்ணும். ஆனா சப்போஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு லாஸ்ட் லீக் மேட்ச் இருக்கு, அவன் அடிக்கணும் 14 ஓவர் 200 அடிக்கணும், அடிச்சிருவான் அவன். அது பிரச்சனை தான். அதுக்காக நான் எல்லாமே வின் பண்ணிட்டா பெட்டர்னு சொல்றேன். எதுக்கு ஆர்சிபி மாதிரி இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் இவங்க இவ்வளவு அடிக்கணும்ன்ற கால்குலேஷன் ஏன் போகணும் சென்னைன்றேன். ஃப்ரீயா 4 மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்ல. எல்லாமே பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நான் அந்த மாதிரி ஒரு டீம் காம்பினேஷன் செட் ஆகல. இப்ப வரைக்கும் 11 என்னன்னே தெரியல. சிஎஸ்கே வந்து ஒரு 6-7 மேட்சுக்கு அப்புறம் இதுதான் 11 சொல்லிட்டு ஆன் இருப்பாங்க டோர்னமெண்ட் ஃபுல்லா. இப்போ 6 ஆளு இன்ஜுரி ஆகுறாங்க, 6 ஆளுக்கு அவைலபிளா இல்ல. அண்ட் என்ன காம்பினேஷனே தெரியல. ஓப்பனிங் யார் ஆடுவா, 1-1 யார் ஆடுவான்னு தெரியல. ருத்ராஜ் 1-1 ஆடுறாரு, ஓப்பனிங் ஆடுறாரு. ரஹானேவா ரச்சின் ரவீந்திராவா தெரியல. ஒண்ணுமே பிக்ஸ் ஆகாம இருக்கு டீம். சோ அதனால 4 wins கம்ஃபர்டபுளா வின் பண்ணி போவாங்களான்னு தெரியல. சிஎஸ்கேக்கு ஃபேவர் பண்ண போறது அந்த நெட் ரன் ரேட் தான். என்ன தோத்தாலும் கம்ஃபர்டபுளா தோக்கணும், ரொம்ப அப்படியே போயிட்டு க்ளோஸ் மேட்சா தோக்கணும். ஒரு பிக் மார்ஜின்ல லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் அவங்கள ரூயின் பண்றோம் அவங்க பிளே ஆஃப் சான்சஸ். அண்ட் இதுக்கு மேல அவங்களும் அதை யோசிப்பாங்க. அண்ட் இதுல ஒண்ணு என்ன பாசிட்டிவ்னா, எல்லாரும் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. அந்த 8 win எப்படியாவது அடிச்சிருந்தா தான் பாப்பாங்களே தவிர்த்து நெட் ரன் ரேட்டுக்கு போகணும்னு பார்க்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்கன்னா இங்க இருந்து அடிச்சு வேணா வின் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் எல்எஸ்ஜிக்கும் கேகேஆருக்கும் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பதறுவாங்க, நம்ம வின் பண்ணாலே போதும் அப்படின்னு. சாரி ஒரே பாயிண்ட் அதான் நான் மறுபடியும் சொல்லிட்டேன். டீம் காம்பினேஷன் தேவைதான். அதோட இது 2020 120 பால் தான். மேட்ச்ல பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் நின்னா போதும், அவருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா போதும். அந்த ஒரு கேம் ஒரு ஆள் வேணா போதும். எஸ்ஆர்ஹெச் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். யாராச்சும் ஒருத்தர் தான். போன மேட்ச் நிதிஷ் ரெட்டி, அது மாதிரி பார்த்தா அபிஷேக் சர்மா எல்லாம் டிராவிஸ் ஹெட், அந்த மாதிரி இவங்களுக்கும் வர மேட்சஸ்ல சப்போஸ் டீம் காம்பினேஷன் சொதப்பினாலும் யாராச்சும் ஒருத்தர் கை குத்து 80+, 90+ அடிச்சுட்டாவே நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, அதை போட்டுற முடியும். அவள்தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். 2020 ஒரு ஆள் பண்ணா போதும். நான் என்ன நினைக்கிறேன், 4 out of 4 3 out of 3 எல்லாம் பாக்குறத விட அடுத்த மேட்ச் யாரு பஞ்சாபை ஜெயிப்போம், அடுத்த மேட்ச் யாரு ஜிடிஏ ஜெயிப்போம், அந்த மாதிரி போனாலே நம்ம ஒரு மாதிரி கரை சேர்ந்துவோம் தான் நினைக்கிறேன். சோ பாப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த லக்னோவோட தோத்ததுதான் ப்ரோ நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கு. லக்னோவோட அந்த லாஸ்ட் ஓவர் 1 over 17 runs தோத்தோம் பாத்தீங்களா. சோ அந்த கேம்னாலதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த கேம் மட்டும் கம்ஃபர்டபுளா நம்ம வின் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி 12 points உட்காந்துருப்போம். நம்மளுக்கு ஒரு 3 games 3 victories or 2 victories இருக்கும். சோ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கிறதே நல்லதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் we will always be CSK is a team to known to peak at the right time. அலர்ட்டா இருப்பாங்க. ஆமா அலர்ட்டா இருப்பாங்க. ஆனா இப்போ திருப்பி சொல்றேன், 4 on 4 போனாங்கன்னா பெரிய விஷயம். எனக்கு என்னமோ 3 தான் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு மேட்ச் விடுவாங்க, அதை முடிச்சு லாஸ்ட் மேட்ச் அவங்க ஏதாவது பண்ணி தான் வரணுங்கிற மாதிரி ஒரு சினாரியோ தான் வரப்போகுது. மஸ்ட் வின் கேம் மாதிரி. சரி, உங்க கேப்டன்சி பிக்ஸ் யாரு? அது வேற சொல்லணுமா? பத்திரானா இருக்காருன்னா பத்திரானா ஆப்வியஸ்லி. பத்திரானா இல்லைன்ற ஆப்ஷனை வச்சு போனோம்னா கட் ஆயிட்டா ஒரு சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீ சொல்லு கேப்டன்சி பிக். அவர் வந்தாருன்னா அப்படியே வந்துட்டாரு. சாரி போயிடுச்சு. பத்திரானாவா? பத்திரானா இருந்தா கண்டிப்பா பத்திரானா. ஜடேஜா விட முடியாது. டே கேம் 4 over கோட்டா போடுவாரு, ரன்னும் அடிப்பாரு. ஹர்ஷல் பட்டேல போட்டு பொழந்தாரு ஒரு டே கேம்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பவுலிங்லயும் நல்லா பண்ணாரு.
ஸோ திருப்பி ஹர்ஷல் பட்டேல் ஆட போறாரு பஞ்சாபுக்கு, அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். டெத் ஓவர் கித் ஓவர் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஆமருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும் நமக்கு ஹர்ஷல் பட்டேலை பத்தி. ஸோ ஜடேஜாவை மிஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி தூபே எனக்கு தெரியல என்ன பண்ணுவாரு நாளைக்குன்னு. அவங்க டீம்ல யாரையாவது சொல்றேன். அவங்க டீம்ல வந்து சஷாங்க் சிங்கே சொல்றேன் திருப்பி. கிஷோர் நீ சொல்ல, அப்புறம் அவர் போட்டு அவர் யோசிக்கிற மாதிரி இருக்கு. நான் கிளியர் தான் சார். இல்ல நான் போன மேட்சே சொன்னேன் ருத்ராஜ் கூட யாரு ஆடுறாங்களோ ஆடுறாங்கன்னு. இந்த மேட்ச் நான் அப்படிதான் சொல்றேன். சப்போஸ் பேக் பண்ணாங்கன்னா ராணி ஆடியே ஆகணும், ஆடுவாரு. அதே மாதிரி பிரப்சிம்ரா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி நல்ல பண்ணல, நான் பார்த்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பண்ணாரு. அவருக்குள்ள சரி தவான் கன்சிஸ்டன்டா ஆடுவாரு, சென்னை கிட்ட ஆடி காட்டிடுவான்னு சொல்லி தவான் எல்லாம் தூக்கி உள்ள போட்டாங்கன்னா அவன் தோத்தாலும் அந்த மனுஷன் பாட்டுல ஒரு பக்கம் இருப்பாரு, 80-100 ஆண்டு இருப்பாரு. ஸோ அப்படி சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா தவானுக்கு போவேன். இல்லைன்னா இப்படி ஃபார்ம்ல இப்ப இருக்க ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சஷாங்க் பண்ணுவாரா தெரியல. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ராகுல் சார் தான் ஏதோ பண்ண போறாருன்னு தோணுது. அந்த பையன் சென்னைனாவே என்ன நினைக்கிறான்னு தெரியல. மும்பை கிட்ட ஏதோ அப்படிதான் பண்ணிட்டாரு போன மேட்ச். அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நாளைக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியல, அடிப்பாரா அடிக்க மாட்டாரான்னு தெரியல. ஆனா திருப்பி எனக்கு ராகுல் சார் தான் தோணுது. அப்போஸ் தவான் எல்லாம் நான் ராகுல் சார் தான் போவேன். அவ்வளவுதான். இவன் சொல்லிருக்கிற சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிக்காது. தவான் ஒரு 100, ராகுல் சார் ஒரு 4 விக்கெட்டு. தவான் ஆனா நான் கண்டிப்பா தவானுக்கு போவோம் ப்ரோ. சிஎஸ்கேன்னு பார்த்தாலே அடிப்பாரு தவான், 50 கன்ஃபார்ம். இல்ல தீபக் சஹர் கிடையாது. ஸோ மேபி சான்ஸ் இருக்கு தவான் அவுட் ஆகிறதுக்கு. ஏன்னா தீபக் சஹர் வந்து ஒரு ஃபாஸ்ட் மீடியம், ஒரு மாதிரி மீடியம் ஃபாஸ்ட் போடுவார்ல, 120 130 அதெல்லாம் உட்காந்து அடிப்பாரு அவரு. மேபி அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். மை பிக்ஸ் ஃபார் சிஎஸ்கே வில் பி பத்திரானா ஃபார் எனி டே பத்திரானா. அண்ட் ஆல்சோ பேட்டிங்ல வந்து கோயிங் வித் ஃபார்ம் ஐ கோ வித் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டேரில் மிச்சல். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து எனி டே சாம் கரன். ஓகே, என்ன சிஎஸ்கே வின்னு, 3 பேரும் சிஎஸ்கே வின் ஆகணும் தான் சொல்லிருக்கோம். பார்க்கலாம் எனிடே சிஎஸ்கே வின். பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வருது. ஸோ பார்ப்போம்ல அது எப்படின்னு. நாளைக்கு ஒரு நல்ல வின் எடுத்தாங்கன்னா அப்புறம் ஒரு சான்ஸ் வரும். ஆனா என்ன ஒண்ணு, இந்த சீசன் சிஎஸ்கேக்கு அப்பாடா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னு அந்த மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த மேட்ச் வந்து காலி ஆயிடுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்கு. புஷ்டுன்னு காத்து ஏறுது, புஷ்டுன்னு இறங்குது. அப்படிதான் இந்த சீசனே போயிட்டு இருக்கு. ஆனா மத்த டீம் விட பரவாயில்ல. மத்த டீம்லாம் லாஸ்ட் 2 ஸ்பாட்ல இருக்காங்க. எதுவுமே சரியா போல, கேப்டன்சி பிரஷர். பட் அதெல்லாம் நம்மளுக்கு தலைவலி இல்லாம நம்மளுக்கு இந்த விஷயம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஃபார்ம் மத்த டீம் சொல்லி நீங்க எம்ஐ தான் சொல்றீங்க. யாரும் சொல்லலப்பா, சில பேரு காம்பினேஷன். லாஸ்ட் 2ல உட்கார்றதுக்கு 5th பொசிஷன்ல இருந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் வரைக்கும் போறது பெரிய விஷயம். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், ஸ்டார்டிங்ல ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி ஃபர்ஸ்ட் சீசன் எனக்கு நான் ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன் தோனி கேப்டனா இருக்கும் போது. பட் இப்போ ருத்ராஜ் கேப்டனா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சீசன் பண்றாரு, பெரிய பிரான்சைஸ் ஹேண்டில் பண்ண போறாரு, நிறைய ஃபேன்ஸ், நிறைய கிரிட்டிக்ஸ், நிறைய பேர் ஹேண்டில் பண்ண போறாரு. ஸோ அவரு இருக்கும் போது டவுட் தான். ஏன்னா பீடாகே சொல்லியிருப்பாரு அவர் ஷோல. ஸோ நான் வந்து ஐ டென்ட் ஹேவ் மச் ஹோப்ஸ். நான் என்ன நினைச்சேன், சரி 2022 or 2020 மாதிரி ஒரு சீசன் இருக்கும்னு நினைச்சிருந்தேன். பட் இவ்வளோ ருத்ராஜ் கெய்க்வாட் இவ்வளவு பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப very happy. I hope things goes their way. அப்படி இல்லாட்டி கூட we will be backing Rutraj for all this upcoming seasons. Actually last match தோத்ததுக்கு அப்புறம் பீராக் வந்து சொல்லியிருப்பாரு அவர் சேனல்ல, லாஸ்ட் லீக் மேட்ச் சிஎஸ்கே எங்கன்னு பாத்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல. ஸோ தோனியோட லாஸ்ட் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு எடுத்து வந்து விட்டுட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி தோனி முன்னாடி சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் மேட்ச் நான் சேப்பாக்ல தான் ஆடுவேன் என்னோட ஃபேர்வெல் கேம்னு. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா நான் ஒழுங்கா வின் பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆர்ஆர் மேட்சோட அவருக்கு தெரிஞ்சு போச்சு டீமோட நிலைமைன்னா, ஆர்ஆர் மேட்சோட அதுக்கப்புறமா லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடாம சும்மா வேற யாராவது ஆட வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு சிஎஸ்கே போக கூடாது. பார்க்கலாம். பாப்போம். அண்ட் ஆல்சோ தூபே will have a good hit tomorrow. நான் போன மேட்ச் ஆடல, தூபே அடிப்பார் நாளைக்கு பாருங்க. ஹர்ப்ரீத்தா கிர்ப்ரீத்தா அடிக்கிறேன் வாடா அப்படின்னு அடிப்பார் நாளைக்கு. லெக் ஸ்பின்னர் வேற சாரு கிஷோர் அவருக்கு தான் போயிருக்கான். மேபி மாட்டிக்கிட்டாங்கன்னா. பட் இன்னொன்னு என்னன்னா அவங்க அந்த கான்பிடன்ஸ்ல திருப்பி கொடுப்பாங்க ஓவர் நாளைக்கு. மேபி அது அவங்களுக்கு பேக் ஃபயர் கூட ஆகலாம். கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். தூபேக்கு ஒரு மேட்ச் மாட்டல, தூபேக்கு மட்டும் மாட்டிருந்தா ஹர்ப்ரீத்தாவது ராகுல் சாராவது அதெல்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்க. பட் தூபேக்கு மாட்டல. அதுவே ஒரு வேலிட் பாயிண்ட் வந்து இவரு அனிருத்த ஸ்ரீகாந்த் சொன்னாரு. ஆக்சுவலி அந்த ஓவர் வந்து டேரில் மிச்சல் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா விக்கெட் விழுந்த அப்புறம் தூபே இறக்கிருந்தா அவங்க அந்த ஸ்பின்னர்ஸை யூஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க இருக்க ஃபியர் ஃபேக்டருக்கு.
அது என்ன ஆயிடுச்சு, 5 பால் இருக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் இறக்கி பார்ப்போம், அடிச்சா 3 6 அடிச்சாருன்னு நினைச்சு சிஎஸ்கே இறக்கிட்டாங்க. அவர் அவுட் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, இவங்க கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணலான்னு அப்படின்னா. அது செம்ம வேலிட் பாயிண்ட். இவரு என்ன 2 பேரும் ஒருத்தர் லெக் ஸ்பின்னர், இன்னொருத்தர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ 2மே மேட்ச் அப் தான் தூபேக்கு. ஸோ இறக்கியே இல்லாம கூட போயிருப்பான், ஓவர்ஸே கம்ப்ளீட் பண்ணாம கூட போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு 1 ஓவர் தான் போட்டாரு. அது நான் என்ன சார் நடத்த ஜிடியோட அதே மாதிரிதான் சாய் கிஷோர் ஒரு விக்கெட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து 2வது பால் 6 அடிப்பாரு. அதே மாதிரிதான் அவர் ட்ரை பண்ணிருப்பாரு. சரி நான் அவன் அடிச்சிட்டேன், இவனும் அதே பிச் தான் அடிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் எவ்ரிடே கான் பி சண்டே. ஸோ நாளைக்கு சண்டே தான். பட் கண்டிப்பா தூபே வந்து he will show who he is against the spinners. ஆரிச்சாமி கமிஷனர், டெப்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் தரம்சாலா நாளைக்கு. வா சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான சிஎஸ்கே மேட்சோட வந்து மீட் பண்றோம். எல்லாருக்கும் பாய்.